ஹாய் ஒருவன். ஸோ இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா 10th ஸ்டாண்டர்ட் தமிழ். ஸோ ஆன்சர் கீ தான் பார்க்க போகிறோம். அண்ட் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக என்னென்னு கமெண்ட் பாக்ஸில் பண்ணுங்கள். எனக்கு வந்து கொஸ்டின் பேப்பர் ஈஸி மாதிரி தான் தோணுது, ஈஸியாக இருந்தது. நம்ம சொன்ன கொஸ்டின் 8 மார்க் 5 மார்க்லாம் வந்துதான்னு சொல்லுங்கள். இங்கிலீஷ்க்கு இம்பார்ட்டன்ட் 1 மணி நேரத்தில் போட போகிறேன். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. ரொம்ப ரொம்ப முக்கியமான சேனல் ஃபார் 10th ஸ்டாண்டர்ட். ஸோ இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் போடுங்க, உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். ஸோ ஃபஸ்ட்டு ஒன்றுக்கு பாடல் அப்படிங்கிறது அப்படிங்கிறது ஆப்ஷன், லாஸ்ட் ஆப்ஷன். செகண்ட் வந்து பார்த்திங்கன்னா ஊமை தொகை. தேர்டு அப்படின்னா லாஸ்ட் ஆப்ஷன் வானத்தையும் அதுவும். ஃபோர்த்து வந்து பார்த்திங்கன்னா பி ஆன்சர், தாளாண்மை வேளாண்மை. அஞ்சாவது வந்து அரியாவினை சுட்ட விடை. அடுத்த ஆறாவது வந்து குழந்தைய வா. ஏழாவது வந்து குறிஞ்சி மருதம் நெய்தல் நிலங்கள், அதாவது சி ஆன்சர். எட்டாவது வந்து பார்த்திங்கன்னா கைமாறு கருதாமல், அந்த ஃபஸ்ட் ஆப்ஷன். 9வது வந்து சி ஆப்ஷன். 10வது வந்து ஃபஸ்ட் ஆப்ஷன் சங்க காலத்து மொழிபெயர்ப்பு இருந்தது அப்படிங்கிறது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 11வது மலேசியா. 12வது முல்லைப்பாட்டு. எல்லாமே புக் பேக் தான், 1 2 தான் ட்விஸ்ட் பண்ணியிருக்காங்க, அதுவும் அவ்வளோலாம் கஷ்டம் கிடையாது. 13வது அகன்ற உலகம். தடக்கை அப்படிங்கிறது உரிச்சொல் தொடர். பாடலின் ஆசிரியை தேர்க்க, ஓகேவா, பி ஆன்சர். ஸோ அடுத்து வந்து தற்கால உரைநடைகள் சில இடை, இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். விடைக்கேற்ற வினா அதை எழுதிப்பீங்க. வறுமையிலும் படிப்பின் மீது நாட்டம், ஸோ இதுவும் வந்து இம்பார்ட்டன்ட் தான். ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா 19வது கேள்வி ஈஸி தான். 20 ஈஸி தான். முயற்சி திருவினையாக்கும் திருக்குறளும் ஈஸியாக தான் வந்திருக்குது. அடுத்து 2 மார்க்கு. ஃபஸ்ட்டு ஒன்று வந்து பிழை நீக்க எழுதுக. என்னெல்லாம் பிழை இருக்குங்கிறது ஈஸியாகவே கண்டுபிடிச்சிடலாம், ஒரு புக் பேக் கொஸ்டின் தான். கொடு நான் சொல்லியிருந்தேன், 2 சொற்களை ஒரே தொடர் அமைக்க கேட்டிருந்தாங்க. மயங்கிய, அதுவும் ஈஸி தான். மயங்கிய, ஸோ ஈஸியாக அப்படி தான். பயோடெக்னாலஜி மித்து ஈஸியாக தான் இருக்குது. 26 குறிப்புகளை கொண்டு இது ஃபஸ்ட் இயரில் இருக்குது, நம்ம சொல்லியிருந்தோம். அடுத்து 27, ஸோ இதுவும் ஈஸி தான். வேங்கை என்பது தொடர், இது வந்து புக் பேக் கொஸ்டின் 2 மார்க்கு, அதை எடுத்து அப்படியே கேட்டாங்க. ஸோ அடுத்து வந்து 3 மார்க்கில் வந்து இன்றைய அறிவியல், அது ஓனவே எழுதலாம். 30வது எல்லாருமே எழுதிப்பீங்க. 31 எழுதலாம். எவையெல்லாம் அறியன், இது வந்து ரிப்பீட்டு. நெடுநாளாக பார்க்க, அது ஒன்று. அன்னை மொழியே வந்துருச்சு பாடல், எல்லாருமே எழுதியிருப்பீங்க. ஸோ அதுக்கப்புறம் 35 அறிந்து அறியாது ஃபஸ்ட் இயலோடது ரொம்ப ஈஸி. அடுத்து 36வது என்ன அணின்னு சொல்லுவோம், பார்க்கலாம் சரிங்களா, என்ன அணின்னு சொல்லுங்கள். அடுத்தது உலகத்தோடு, இது வந்து அழகிட்டு வாய்ப்பாடு ஈஸியாக தான் கேட்டிருக்காங்க. தமிழர் மருத்துவ முறைக்கு நவீன மருத்துவம், இது வந்து ஓன் கொஸ்டின். பெரியோரை துணைகளை, இது ரெண்டுமே ஓன் தான் 5 மார்க்கில். ஸோ நம்ம ஓனாகவே எழுதலாம். புதிதாக திறன் பேசி, அது வந்து வேணால். நாளிதழ் ஒன்று பொங்கல் மலர், அது வந்து நம்ம சொன்னது தான் சரிங்களா. கவினுரை எல்லாருமே எழுதிருப்பீங்க. 5 கீவேர்டு எழுதினாலே மார்க்கு தான் கவிதைக்கு. அப்புறம் 10 to 11ஆம் வகுப்பு, அதுவும் ஈஸியாக தான் இருக்குது. படிவம். மாணவ நிலையில் நாம் பின்பற்ற வேண்டிய, நான் சொன்னனா இந்த மாதிரி எதாவது கேட்பாங்க அப்படிங்கிறது. ஸோ 8 மார்க்கில் ஒரு குழந்தை தூக்கம் நம்ம சொல்லியிருந்தோம், வந்துருச்சு. அழகிரிசாமி வந்துருச்சு. ராமநாதபுர நாடகமும் ஈஸி தான். அடுத்தது பள்ளிக்கு ஆண்டு விழா, ஸோ அதுவும் இருக்குது. குறிப்புகளை கொண்டு சாலை பாதுகாப்பு நம்ம சொல்லியிருந்தோம். சாலை விதிகள் அறிவோம், இந்த ஹெட்டிங் போட்டு நம்ம கதை எழுதி விட்டுறலாம். ஸோ ஈஸியாக தான் இருக்குது, ரொம்ப கஷ்டமாக இல்லை. அடுத்து இங்கிலீஷ்க்கு நம்ம என்ன பண்ணலாங்கிறது பேசுவோம், ஒரு நாள் தான் டைம் இருக்குது. ஸோ இந்த கீ ஆன்சர் பற்றி நீங்கள் நினைக்கிறீங்கன்னு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் எனக்கு அதை என்ன அணின்னு சொல்லிடுங்க. தேங்க்யூ.